1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 15(1)B ஐ எதிர்த்து போடப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விதியின் அரசியலமைப்பு செல்லுபடியை தீர்மானிக்க மறுத்துவிட்டது. ஆனால் அனைத்து பெண்களும், குறிப்பாக இந்து பெண்கள், தங்கள் விருப்பப்படி தங்கள் சொத்துக்கள் செல்வதை உறுதி செய்வதற்கும் அவர்கள் பெற்றோர் மற்றும் கணவர் இடையே எதிர்காலத்தில் தகராறுகள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் உயிரெழ வேண்டும் என்று கடுமையாக வலியுறுத்தியது. பிரிவு 15(1)B ஒரு பெண் குழந்தைகள் அல்லது கணவர் இல்லாமல் மரணம் அடையும் போது கணவரின் வாரிசுதாரர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கிறது. இது தன்னிச்சையானது மற்றும் பாரபட்சமானது என்று மனுதாரர் வாதித்தார். குறிப்பாக சுயமாக சம்பாதித்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீதிபதிகள் PV ராகரத்னா மற்றும் R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒரு வழக்கறிஞரால் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை ஏற்கவில்லை என்றாலும் பெண்கள் மத்தியில் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களின் பரவல் அதிகரித்து வருவதை வலியுறுத்துகிறது மற்றும் தற்போதைய திட்டத்தில் நியாயமற்ற தன்மையை ஒப்புக்கொண்டது. பிரிவு 15(1)C(D) அல்லது E மற்றும் 52 இன் கீழ் பெற்றோர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகள் சொத்துரிமை கோரும் போதெல்லாம் தரப்பினர் முதலில் வழக்குக்கு முந்தைய மசனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் எந்த ஒரு தீர்வும் நீதிமன்ற தீர்ப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதிர்கால வழக்குகளுக்கு சட்டப்பூர்வ கேள்வியை திறந்தே வைத்திருக்கும் அதே வேளையில் தவிர்க்கக்கூடிய வழக்குகளை தவிர்க்கவும் அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் பெண்கள் உயிர்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது.